Praise the Lord. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. செய்த நன்மை ஏராளமே, செய்த விதம் தாராளமே. செய்த நன்மை ஏராளமே, செய்த விதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். செய்வேன் என்று சொன்னதெல்லாம், செய்வேன் என்று சொன்னதெல்லாம் நினைவில் வைத்து நிறைவேற்றினீர். நினைவில் வைத்து நிறைவேற்றினீர். செய்த நன்மை ஏராளமே, செய்த விதம் தாராளமே. செய்த நன்மை ஏராளமே, செய்த விதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, இன்றைக்கு திரும்பவுமாக நம்மோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரி மேரி போஸ் அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, நிறைய சாட்சிகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நீங்களும் சரி அண்ணனும் சரி கொஞ்சம் சாட்சியை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன சாட்சியை நம்முடைய அன்பு நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க? என் கணவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க 1.5 மாதம் லீவில் வந்துட்டு திரும்ப அவங்க மறுபடியும் துபாய்க்கு செல்ல வேண்டிய வேலை நிமித்தமாக போனாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சாட்சியாக சொல்ல இருக்கிறேன். சரி, சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியாளையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன். அடியாளை திரும்பமாக ஆண்டவர் ஒரு திசை கூட சாட்சி சொல்லும்படி கர்த்தர் வைத்தபடினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். கடந்த மே 4ஆம் தேதி என் கணவர் வெளிநாட்டிலிருந்து இங்கே மும்பை பட்டணத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்களுடைய லீவ் முடிந்து ஜூன் 24ஆம் தேதி அவங்க ரிட்டர்ன் போவதாக இருந்தது. அப்போது நாங்கள் அவங்கள வழி அனுப்ப நாங்களும் ஃபேமிலியாக நான் என் பிள்ளைகள் இருவரும் நாங்கள் சென்றோம். அப்போ அவங்களுக்கு காலையில் அவங்களுக்கு 10:15 ஃப்ளைட்டு. நான் கூட சொன்னேன் சீக்கிரமாக போயிருங்க, சீக்கிரமாக போயிருங்க, நீங்கள் வந்திருந்தீங்க முதல் நாள் சொன்னீங்க. இப்போ சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு. அன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிட்டு, எந்திரிக்கவும் லேட் ஆகிட்டு, என் பையன் வேலையிலேருந்து பெரிய பையன் வரவும் லேட் ஆகிட்டு நாங்கள் ஓலா புக் பண்ணி போனோம். போயிட்டு இருக்கும்போது போரவலிக்கு அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு. டிராஃபிக்லாம் போர்ட் பந்தர் தாண்டிட்டோம். போரவலியிலேருந்து டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்போது அவங்களுக்கு அங்கே 1.5 மணி நேரத்துக்கு முந்தி இருக்கணும் கொஞ்சம். அப்போ இந்த போர்டிங்லாம் முடிச்சுட்டு பிளேட் ஏறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே எங்களுக்கு 9:05 கிட்ட ஆகிட்டு. ஆக மொத்தம் நாங்கள் அங்கே அந்தேறிட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கு போவோம். மணி 9:40 ஆயிடுச்சு. 40 ஆனவுடனே அவங்க உள்ளே போவோம். அவங்க போர்டிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டாங்க. போர்டிங் முடிஞ்சிட்டுன்னு சொன்னவுடனே இவங்களுக்கு ரொம்ப அப்படி வேக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போக முடியலையே, வேலைக்கு நாளைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் விடலை. அவங்க இல்லை, போர்டிங் முடிஞ்சிட்டு நீங்கள் வேணும்னா உங்கள் ஹேண்ட் பேக்கை கொண்டுட்டு போங்க, உங்கள் பெட்டியை விட்டுருங்க, ஹேண்ட் பேக்கோட போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை எல்லா திங்ஸுமே அதில் தான் இருக்கேன், துணிமணி எல்லாம் அதில் தான் இருக்குது,
நான் எப்படி பெட்டி விட்டுட்டு போவேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்தெல்லாம் அவங்க கேட்கல, அந்தெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சரி. அப்புறம் நாங்களும் எனக்கிட்டையும் வந்து சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர், எனக்கு ஹை ப்ரெஷர். ஏர்போர்ட்லேயே இருந்தீங்களா? ஆமாம், நாங்கள் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்ட்டு. அதனால நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். சரி. அப்புறம் அவங்க வரவும் அவங்க சொன்னதும் நான் கேட்டதும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் லோவாகிட்டு. ஐயோ. லோவானது அதில் அப்படியே அங்கேயே உட்காந்து நாங்கள் திரும்ப அன்றைக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுக்கணும்னு என் பையனும் அவங்களுக்கு வாட்ச் பண்ணாங்க. அன்றைக்கி ஃப்ளைட்டு இருக்குது, ஆனால் அதில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஆமாம், 20-22 அப்படி இருந்தது. அப்போ அதில் இவங்க சொன்னாங்க இவ்வளோ டிக்கெட் கொடுத்து நம்ம போவோம். ஏற்கனவே நம்ம வந்து கம்பெனி கொடுத்ததும் 15,000 டிக்கெட் போயிடுச்சு. இப்பவும் விலை கூட கொடுத்து நம்ம எதுக்கு அவ்வளோ பைசாவில் வேண்டாம், ரிட்டன் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் அப்படியே அன்றைக்கி. ஆனால் என் பையன் வெள்ளிக்கிழமைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான். வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்போது நாங்கள் அந்தேரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டோம். அந்தேரி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து வரும்போது ஒரு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முந்தி ஒரு இடத்துல வரவும் எங்கள் ஆட்டோவை ஒரு பக்கத்தில் உள்ள டெம்போக்காரன் அப்படியே முட்டை வந்துட்டான். இடிக்க வந்துட்டான். ஒரு செகண்டு தான் அது. எங்கள் ஆட்டோக்காரன் அவன் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால உடனே அவன் இப்படி டேர்ன் பண்ணிட்டான், கொஞ்சம் டேர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டான். சரி, அதில் ஒரு தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நாஸ்டாலாம் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ரெஷர்லாம் லோவாகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாஸ்டாலாம் பண்ணிவிட்டு சரி ட்ரெயின் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு வந்தோம். அப்போது நான் எக்ஸிலேட்டரில் நான் வந்து இப்படி ஒரு காலை வச்சுட்டேன். எனக்கு ஏற்கனவே கை காலெலாம் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு. ஆமாம், முடியல. டிக்கெட் வேறு எப்படி வேஸ்ட் ஆகிட்டு, காலையிலே பிறப்பிட்டு வந்தோம் எவ்வளோ பிரயாசப்பட்டு அப்படின்ட்டு. ஒரு டைமும் அப்படி ஆனது இல்லை. ஆனால் ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு அது ஒரு இது எனக்கு. அதனால் இந்த காலை இடது காலை வச்சுட்டு வலது கால் தூக்கங்காட்டிலையும் எனக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக தலை சுற்று வந்துச்சு. வந்ததும் எனக்கு இந்த காலை வைக்க முடியல. ரெண்டாவது இப்போ வலது காலை இந்த ஒரு கால் மேலே போயிட்டு ஒரு கால் அப்படியே கீழேயே எனக்கு தொங்கிட்டு நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டீங்க. மீன்ஸ் ஒரு கால் எக்ஸிலேட்டர் இருக்குது, ஒரு கால் நான் எக்ஸிலேட்டரில் வைக்கவே இல்லை. அப்படி தொங்கிட்டு இருக்குது. நான் இப்படி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இப்படி சாயிற மாதிரி கீழே உள்ற மாதிரி போயிட்டேன். ஏன்னா பேலன்ஸ் இல்லாமல் எனக்கு வலிக்கிட்டு வலி கீழே விழ போயிட்டேன். எனக்கு இது ஞாபகமே இல்லை. என்னுடைய ஹஸ்பண்டும் என் பையனும் மேலே போயிட்டாங்க முதலே. இதில் நானும் என் சின்ன பையனும் தான் ஏறிட்டு இருந்தோம். அவன் என் பையன் பின்னாடி வாரான், சின்னவன் வாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எம்மா அப்படின்ட்டு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு தான் ஒரு செகண்ட் நான் யோசித்தேன். நான் விழுந்துட்டேன், இனிமே அவ்வளோதான், இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் நேரம் அப்படின்ட்டு. இப்படி எம்மான்னு நான் பின்னால் இப்படி போவோம். என் பையன் அப்படியே வந்து ஒரு கையை வச்சு 2 கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டான். பிடிக்கவும் நான் அப்படி பேலன்ஸாக நின்று மேலே போய் நின்னேன். ஆனால் எனக்கு இந்த நடுக்கம் வந்து ஓவர் ஆகிட்டு, கை காலெலாம் அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு. நர்வஸ் ஆனதும் என் ஹஸ்பண்டும் என் பையனும் பெரிய பையனும் கையை அப்படிலாம் நல்லா பிடிச்சி கொஞ்சம் நேரம் அப்படி நிற்க வச்சு தண்ணி கொடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி நாங்கள் ட்ரெயின் ஏறி போயிட்டோம். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு பலன் கொடுத்தது யாருக்கா? எஸ்ஸப்போ தான் அந்த நேரத்தில் எனக்கு பலன் கொடுத்தாங்க. சரி. ஏன்னா எனக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகிட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப நர்வஸ் தான். அது அப்படி ஆனதும் என்னால் ரொம்ப நடுக்கம் ஆகிட்டு. அதனால் இந்த நேரத்தில் அவர் பலனை கொடுத்து எனக்கு என்னை ட்ரெயினில் ஏறி நான் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அவர் தான் கூட இருந்தார் பாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வசை ஸ்டேஷனில் இறங்கி மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்து மதுபனுக்கு வந்துட்டு இருந்தோம். மதுபன் எங்கள் பில்டிங்க்கு வர்றதுக்கு முந்தி கொஞ்சம் இந்த பைப் லைனு கொஞ்சம் தண்ணி அப்படி உடஞ்சி போயிட்டு இருந்துச்சு பைப்பு. அப்போ அதை அவங்க சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்டோக்காரன் என்ன பண்ணால் இங்கே தண்ணியாக கிடக்கு, ரொம்ப தண்ணியாகுது, நிறைய தண்ணியாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ண ஒரு கல் மேலே ஏற்றிட்டான். ஐயோ, இந்த நானே உங்களுக்கு வந்து பயங்கர ட்ராஜடியான ஒரு நாள். ரொம்ப அது எங்களை வீட்டுக்கு போகிறது வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டு போனதே கர்த்தர் தான். அது ஏதோ ஒரு சாத்தான் எங்களை பின்தொடர்ந்து ஏதோ ஒன்று நடக்கணும்னு இருந்திருக்குது. ஆனால் அந்த வந்து அவன் நினச்சதை தடை பண்ணி
எங்களை ஆண்டவர் ஜீவனோட பாதுகாத்து குடும்பமாக எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கர்த்தர் எங்களை சேர்த்தார். சரி. அதுக்கு பிறகு எங்கள் கணவர் 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் அவங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. அவங்க மறுபடியும் நல்லபடியாக நாங்கள் போகலை. திருமணம் யாரும் விடுறதுக்கு போகலை. ஆமாம், என் பையன் மட்டும் பெரிய பையன் மட்டும் கொண்டு ட்ரெயினில் ஏற்றி இன்னமா ஓலெல்லாம் புக் பண்ணி போக வேண்டாம் அப்பா, ட்ரெயினே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏற்றி அவன் தான் கொண்டு விட்டுட்டு வந்தான். அவங்க நல்லபடியாக அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாட்சின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் அன்னைக்கு வந்து என்னென்னா ஒரு அவங்களுக்கு அங்கே வெளிநாட்டுக்கு போக முடியாமல் அந்த டிக்கெட் கேன்சல் ஆகி ஒரு நஷ்டம் வந்துச்சு. 15,000 ரூபா டிக்கெட் போயிடுச்சு. ஆனால் வந்து அவருடைய சாட்சி சொல்லும்படி எங்களுக்கு அந்த பெரிதான ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து, அத்தனை ஆபத்திலிருந்து பாதுகாத்து எங்களை இன்னைக்கு ஜீவனோட வச்சு உங்கள் எல்லாரும் முன்னாலேயும் எங்களை ஒரு குடும்பமாக ஒரு சாட்சியாக வைத்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தின தேவன் இம்மானுவேலர் இனிமேலும் காத்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, சகோதரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது அவருடைய பிரயாணம் தாமதப்படுகிறது, அங்கே ஃப்ளைட்டை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வரும்பொழுது அவங்க ஆட்டோவை ஒரு டெம்போ வந்து என்ன செய்யுது, இடிக்கிற மாதிரி வருகிறது. அங்கேயும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டரில் சகோதரி விழ போகிறாங்க. மகன் சகோதரியை தாங்கி பிடித்துக் கொள்கிறார். மூன்றாவதாக பாருங்க, வீட்டு பக்கத்தில் திரும்பமாக ஆட்டோ ஒரு கல் மேலே ஏற போகிறது. அங்கேயும் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். அதாவது 3 ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த குடும்பம் ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு குடும்பம். ஏன்னா அவங்க இந்த பிரயாணத்துக்கு ஒரு 2 நாள் முந்தி தான் சாட்சி கொடுத்துருந்தாங்க. அந்த சாட்சி அவங்களுக்கு இன்னைக்கு திரும்பமாக ஒரு சாட்சியை கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சங்கீதம் 121, 3 மற்றும் 4. He will not let your foot be moved. He who keeps you will not slumber. Behold, he who keeps Israel will neither slumber nor sleep. A reading from Psalm 121, 3 and 4. பாருங்க, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அதுக்கப்புறம் பாருங்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதுல ஒரு விஷயம் பாருங்க, சகோதரியுடைய கணவரின் பெயர் இஸ்ரவேல் போஸ். அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆபத்து நேரங்களிலே அவர்களை ஆதரித்து காப்பாற்றுகிற ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்திலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் காட்டிய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்மோடு சாட்சி கொடுத்த அன்பு சகோதரியையும் அவரது கணவரையும் பிள்ளைகளையும் அவர்கள் செய்து வருகின்ற எல்லா தொழிலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.